நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 எல்லாம் கரவொலிப்பு மூணு தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லுங்க. சத்தம் கை தட்டி பார்க்கலாம். ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கண்ணு அப்படியே அசையுது. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகே. ஆனா எனக்கு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சின்னா, தொடக்கத்திலேயே அந்த ஒப்பு வழிபாடும் போதும் ஆராதிக்கும் போது நிறைய பேர், ஒரு சில பேர் தான் டிஸ்ட்ராக்ஷன் பராக்கடம் கொடுத்தீங்க. ஆனால் நிறைய பேர் உள்ளார்ந்த பூலமாக நீங்க அழுந்தீங்க, கடவுளை ஒப்பு கொடுத்தீங்க. எனவே சொல்றேன், ஏற்கனவே அவர் குணமடித்து பணியை தொடங்கி விட்டார். இட்ஸ் அ ப்ராசஸ். இப்படி முடிஞ்சு போகிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்த மாதிரியே போக மாட்டீங்க. நீங்கள் நிறைவான உள்ளத்தோடு போவீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு போவீங்க, ஒரு நம்பிக்கையோட போவீங்க, ஒரு வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி போவீங்க. எனவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூடி இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி எடுக்கப்பட்டது. இந்த மத்தேயு லூக்கா எல்லாத்தையும் இருக்கு பார்க்கணும். இந்த நற்செய்தியை பார்த்தோம்னா, இயேசு ஒரு புரட்சியாளர். பல புரட்சியாளர் பார்க்குற வரலாற்றுல இவர் மிகப்பெரிய புரட்சியாளர். முதல்ல என்ன புரட்சி பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஆன்மீக புரட்சி, சமய புரட்சி, அன்பு புரட்சி, மிகப்பெரிய புரட்சி. அப்புறம் சமத்துவ புரட்சி, ஈக்குவாலிட்டி. இயேசுடைய காலத்துல இந்த பின்னணியை பார்த்தோம் என்றால், அந்த யூத மக்கள் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருந்தாங்க. முதல்ல அவங்க என்னது, நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மீட்பு எங்களுக்கு மட்டும்தான். நாங்கள் இந்த சட்டத்தை எல்லாம் நுணுக்கமாக கடைப்பிடிக்கிறோம். எல்லா சட்டங்களையும் கடைப்பிடிக்கிறோம். சின்ன சின்ன சட்டங்களை கடைப்பிடிக்கிறோம். நிறைய சட்டம் அவங்களே உருவாக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் முழுமையாக கடைப்பிடிக்கிறோம். எனவே கடவுள் எங்களுக்கு சொந்தக்காரர், மீட்பு எங்களுக்கு மட்டும்தான், கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டும்தான், கடவுள் எங்களுக்கு தான் நெருக்கமா இருப்பார் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய பார்வை. ஏன்னா இயேசு மீட்பராக வராரு, மெசியாவா வராரு, கடவுளுடைய தூதராக வராரு, மீட்பு கொடுக்க வந்தார், ரட்சிக்க கொடுக்க வந்தாரு. அவரு யூதரு. ஆனால் அவர் யூத மதத்தை அவர் பின்பற்றவில்லை. ஏன்? அந்த யூத மக்களுடைய கணிப்பு என்ன, விபச்சாரிகள், இன்னும் ஆடு மாடு வைக்கிற இடையர்கள், இன்னுமாய் வரி வசூலிப்பவர்கள், இன்னும் நிறைய நாட்டு துரோகிகள், இவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அது மட்டுமல்ல, கடவுளுடைய அவங்க சட்டங்களை கடைபிடிக்கிறனால கடவுள் அவனுக்கு நெருக்கமா இருக்கவே முடியாது. அப்ப அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பழக்கம் என்னன்னாக்கா, இப்படி பாவிகளாக கருதப்பட்டவங்களோடு இந்த நாங்கள் தூய்மையானவங்க, ரைச்சுவஸ் பீப்புள், நாங்கள் உண்மையானவங்க, நீதியானவங்க, நேர்மையானவங்க, நாங்க புனிதர் என்று உத்தமன் நினைக்கிறவங்க, அப்படி நான் சட்டத்தை கடைபிடிக்கிறனால அவங்க யாரு கூட சவகாசம் வச்சுக்கூடாது. இப்படி விபச்சாரிகள், பாவிகள், அல்லது ரவுடிகள், ரோகிகள், அல்லது இந்த வரி வசூலிப்பவர்கள், சுங்கத்தோட வரி வசூலிப்பவர்கள், அவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட சகவாசம் வச்சுக்கூடாது, அவங்களோட பயணம் செய்யக்கூடாது, அவங்களோட உறவாடக்கூடாது, அவங்க விருந்து கூப்பிட்டா போகக்கூடாது, அவங்க விருந்துக்கும் அழைக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கும் வரக்கூடாது. நீங்க சவகாசம் வச்சுட்டீங்கன்னா அப்ப நீங்களும் என்ன பண்றீங்க, நீங்களும் அவங்கள மாதிரி தீட்டுப்பட்டவங்க, நீங்களும் தீட்டு. அப்ப ஏசாமி இன்னைக்கு பாக்குறோம், அந்த லேவி அல்லது மத்தேயு என்றவர், அவர் சுங்கத்துறையில இருக்காரு, அவரு வரி வசூலித்தாரு. ஏன் அவங்க வரி வசூலிகளை இந்த யூதர்கள் அப்படி மோசமாக கருதுனாங்க? அவங்க ரோமை அரசுக்கு இவங்க யூத மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலித்து கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு பெரிய குத்தகை எடுக்கிற மாதிரி குத்தகை எடுத்துட்டு ஒரு அமௌண்ட் ரோமை அரசு கொடுத்துட்டு மீதியை அவங்க வச்சுக்குவாங்க. அப்ப இந்த ஏழை மக்களை, எளிய மக்களை வஞ்சிப்பாங்க. எனவே நம்ம மக்களை சுரண்டி வேறொரு அந்நிய நாட்டுக்கு கொடுக்குறவன் இவங்க துரோகி, அவன் பாவி, எனவே அவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது, எனவே அவன் மீட்பையே அனுபவிக்க முடியாது, கடவுள் நெருங்க முடியாது, அவன் தீட்டுப்பட்டவன், அவன் தீண்டத்தகாதவன், அவனும் ஒதுக்கி பார்க்கப்பட்டாங்க. ஏசாமி பார்க்குறோம், இந்த நற்செய்தியில பார்த்தோம், ஏசாமி போய் அந்த மத்திய விலேவி பார்த்து என் பின்னே வாய்ந்து சொல்றார். இந்த கிரேக்க கிளாசிக்கல் பார்த்தீங்க, கிரேக்க சொல்லுனாக்கா கலைன் அப்படின்னா வெறுமனே கூப்பிடலைங்க,
இந்த வார்த்தையை பார்த்தா ஏசாமி இன்னொருத்தர் பயன்படுத்தியிருப்பாரு ஒரு ஊமையில. எதுக்கு கூப்பிடுற, வெறுங்கா அப்படின்னா எதுக்கு அவான்னு கூப்பிடுறாரு? என்னோட விருந்து உண்ணவா. அப்ப the word கலேன் என்ற கிரேக்க சொல்லு which means inviting a guest to a house or to a meal. தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறது, தன்னோடு விருந்து ஒண்ணு அழைக்குது. அப்ப ஏசாமி கூப்பிடுறது வெறுமனே வா பின்பற்ற மட்டுமில்ல, என்கிட்ட வந்து சாப்பிட வா, என் வீட்டுக்கு வந்து விருந்து உண்ணவா அப்படி யாரு கேட்கிறாரு? இந்த யூத மத்த போட்டு லிஸ்ட்ல இவனுக்கு விட சவகாசமே வைக்க கூடாது, தீட்டுப்பட்டவனை கருதப்பட்டவனை வான்னு கூப்பிடாது. அப்ப மார்க் நச்சரி பாத்தீங்கன்னாக்கா ஏசாமி மத்தேயு வீட்டுல போய் விருந்து உண்ணதா பாக்குறோம். ஆனா லூக்கால பாத்தீங்கன்னா, மத்தேயுல பாத்தீங்கன்னா ஏசாமியுடைய வீட்டுக்கு, அப்படின்னா ஏசாமி எங்க தங்கினாரோ அங்க வந்து மத்தேயு கூப்பிடுறாரு. இப்ப மத்தேயு மட்டுமல்ல, மத்தேயு போல அவனுடைய சக மனிதர்கள் யாரு? மற்ற வரி வசூலிப்பாங்க பாவின்னு கருதப்பட்டவங்க, ஏனைய பாவிகள் அல்லது விபச்சாரிகள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அவர் விருந்து படைக்கிறார். ஹல்லேலூயா. இது மிகப்பெரிய புரட்சி. இது யோத மக்களால் நினைச்சு பார்க்க முடியாது. இவர் ஒரு ராபி, இவர் ஒரு குரு, இவர் ஒரு மெசியா, யோத மத தலைவர், மீட்க வந்தவர். இவரு மிகப்பெரிய ஸ்கேண்டல், ஒரு துர்மாதிரிகள். இவர் எப்படி மீட்பு கொடுக்க முடியும்? இவர் எப்படி மெசியாவாக இருக்க முடியும்? இவர் நம்பிக்கை துரோகம், நம்முடைய மதத்துக்கே அவமானம், இவர் யூதன் சொல்லுவதற்கே அவமானம். ஏன்னா இப்பேற்பட்ட தவறை செய்கிறார். ஏன்னா பாவிகளோடு அவங்க சவகாசம் வச்சா அவங்களும் பாவிகள், தீட்டுப்பட்டவங்களோடு நீ சவகாசம் வச்சா நீ தீட்டுப்பட்டவங்க. நான் சில ஆண்டுக்கு முன்னாடி முதல் பங்கு எனக்கு கொன்னமலையில பங்கு கொடுத்துனாங்க. அங்க வந்து கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள், மற்றவங்களாம் விவசாய பெரியவங்க, நம்ம மக்களை போய் அங்க வேலை செய்வாங்க. அப்ப அங்க வந்து அந்த வெள்ளை துணி துவைக்கிறவரு என் துணி துவைக்க மாட்டார். ஏன்னா சாமி உங்க துணி துவைச்சுன்னா எனக்கு யாரும் துணி போட மாட்டாங்க. நீங்க வந்து உங்க மக்களோட, இந்த மக்களோட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தோட மக்கள் சவகாசம் வைக்கிறதுனால நீங்க எங்க துணி எடுத்தா எங்களுக்கு ஓரம் கட்டிடுவாங்க. எனவே நான் 20 கிலோமீட்டர் திருச்செங்கோட்டில் வந்து தான் எங்க துணி துவைக்க கொடுக்கணும், யாரும் துணி துவைக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிரதர்ஸ் கேம்புக்கு வந்துக்கிறாங்க, வெப்பு தவறி தெரியா போய் அந்த கிணத்துல குடிச்சிட்டாங்க, பெரிய சண்டையே வந்திருக்குங்க. இன்றைக்கும் அப்படி இருக்கு பார்க்கணும். அப்ப என்ன சொல்ல வரோம்னா, அந்த யாரோட நம்ம இன்றைக்கு சமுதாயத்தில், அன்னைக்கு யூத மத்த சமுதாயத்தில் இன்னைக்கு அதான் இருக்கு பார்க்கிறோம். யாரோடு நம்ம ஒதுக்கப்பட்ட மக்களாக, ஓரங்கட்டப்பட்ட மக்களாக, சமூகத்தில் விளிம்பில் இருக்கிற மக்கள் நாம சவகாசம் வச்சா நாமளும் தீட்டுப்பட்டவங்க. இன்றைக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி லக்கிம்பட்டிக்கு போனேன். அங்க அவர்கிட்ட போய் அங்க நம்ம கிறிஸ்துவர் இருக்காரு. அவரு அப்படிங்களா, எங்க ஊர்ல தான், அவங்க அப்பாலாம் எங்க ஊர் தான். அவர் வந்து நிலம் வாங்கி அவருக்கு ஒரு சில வேலை செய்யறாரு. அப்ப அங்க வந்து அந்த மக்களை கூப்பிட்டு கிறிஸ்துமஸ்க்கு நாம விருந்து கொடுக்கலாம். விவசாயம் நீங்க ஏன் பண்றீங்க? நான் கொடுக்குற காப்பி கூட எங்க இதுல வாங்க மாட்டானுங்க, எங்ககிட்ட கப்பு கூட தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட வேலை செய்யறவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஏன்னா எங்ககிட்ட சகவாசம் வச்சுக்க மாட்டாங்க. இன்றைக்கும் நடக்குன்னு பாக்குறோம். எதுக்கு சொல்றோம்னா, அன்றைக்கு யூத மதத்துல எப்படி இருந்ததோ இன்றைக்கு அப்படி இருக்கிறது. அப்ப ஏசாமி புரட்சியை உண்டாக்கினார். என்ன புரட்சி பண்ணாரு? ஒண்ணு சமத்துவ புரட்சி, அப்புறம் சமய புரட்சி, அப்புறம் ஆன்மீக புரட்சி. ஏனென்றால் உண்மையான ஆன்மீகம் என்ன? உண்மையா எதுக்காக சமயம்? இன்றைய காலகட்டத்துல மதங்கள் எதுக்கு? மதங்கள் மனிதமாக மாற வேண்டும், மதங்கள் மனிதமாக வேண்டும், மனித மதமாக வேண்டும். இன்றைக்கு இந்த மதங்கள் என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்த மக்களை ஓரம் கட்டுகிறது. நாம முக்கியமாக நம்ம மைனாரிட்டி இருக்கிறவங்க, நம்மளுக்கெல்லாம் இந்தியர்களே இல்லை, ஆனா வேறு நாட்டை சேர்ந்தவங்க மைனாரிட்டி, முஸ்லீம், கிறிஸ்தவம் என்று இன்றைக்கு மேல் மட்டத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துமஸுக்கு எத்தனை நேரத்துல கிறிஸ்துமஸ் குடியில தகர்த்தெரிச்சாங்க, அந்த டெக்கரேஷனை உடைச்செறிஞ்சாங்க. இந்த ஏன்னா நாம தீண்டத்தகாதவர்கள் கிறிஸ்து என்றாலே. இன்னும் அன்பானோட ஏசம் என்ன செய்ய பார்க்கிறோம்? அவர் புரட்சியை செய்கிறார். ஏனென்றால் அவருக்கு என்ன தேவை? என்ன சொல்றாரு? I invite those who are most conscious of their own sin and those who need of God is greatest. எனவே யாரெல்லாம் தங்களுடைய தகுதி இல்லாமையை ஏற்றுக்கொள்றாங்களோ, எங்களுக்கு கடவுள் எனக்கு தேவை, எங்களுக்கு தான் அதிகமா நீடு, கடவுள் எங்களுக்கு தான் தேவை என்று யாரு கடவுளுக்காக ஏங்கி தவிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போறாரு. எனவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் சட்ட நிபுணர் என்ன சொல்றாங்க? இவர் என்ன பாவிகளோடு சபகாசம் வச்சுக்காரு, விருந்து உண்டாரு, இது என்ன அவர் மெஸ்ஸியா, அவர் என்ன யூதரு, என்ன அவர் ராபி, என்ன குரு என்று சொல்றாரு. இப்போ ஏசாமி தள்ள சொல்லுவார். அடுத்தது மருத்துவ நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே தேவை. அப்ப டாக்டர் எதுக்குங்க? டாக்டர் வந்து நல்லா இருக்கிறவனுக்கு, ஆரோக்கியமாக்கிறவனுக்கு அவன் டாக்டர், அவன் டாக்டரே அல்ல. உண்மையான டாக்டர் யாரு? நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு போய் அவங்களோட ஃபர்ஸ்ட் நோயை கண்டுபிடிச்சிக்கணும். நோயை கண்டுபிடிச்சு விட்டா மட்டும் போதாது, நோயை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவதான் டாக்டர்.
அப்ப உண்மையான டாக்டர் யாரு? உண்மையா யாருக்கிட்ட போகணும்? நோயாளி தான். அப்ப ஏசாமி சொல்றாரு, நான் தொடக்க சொன்னேன், நம்முடைய மிகப்பெரிய நோய் என்ன? நம்முடைய பாவ நோய், ஆன்மீக நோய். அப்ப இந்த மக்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ் மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்வு. ஏன்னா அவங்க அப்படி லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படியே போட்டு நீங்களாம் பாவிகள், பாவிகள். ஏன்னா நீங்க யூத மதத்தை முழுமையாக கடைப்பிடிக்கவில்லை. எல்லா நுணுக்கமான சட்டங்களை கடைபிடிக்கல. எனவே நீங்கள் தீண்டத்தகாதவர்கள், நீங்க தீட்டுப்பட்டவங்க, கடவுள்கிட்ட நெருங்க முடியாது, நீங்க கடவுள் ஆசிரியத்தை பெற முடியும். அப்ப சாமி சொல்றாரு, நான் நீதிமான்கள் இல்ல, பாவிகளையே தேடி வந்தேன், நேர்மானையாளர்ல பாவிகளையே தேடி வந்தேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரு எஸ்ஐயா சிறுவாக்கன் 6:6 சொன்னது அப்படியே சொல்றாரு. கடவுள் இரக்கத்தை விரும்புகிறார், ஆனால் பழி அல்ல. பழி அல்ல, இரக்கத்தை தான். அப்ப இங்க என்ன பாக்குற இந்த யூதர்கள் எல்லாம் அவங்களுக்கு பழி செலுத்தணும், சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும், யூத மத சட்டங்களை கடைபிடிக்கணும், வெளிப்புற ஆச்சாரங்கள் சடங்களை கடைபிடிக்கணும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனா ஏசாமி உடைச்சிருக்காரு. எதுப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டி? உண்மையிலே ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன? நீ மட்டும் மீட்படைந்தா போதாது. மீட்படைய தகுதி இல்லாதவங்க பாவிகளை நீ போய் அவங்களை மீட்டு எடுக்கணும். அவங்க தான் நோயாளிகள். எனவே நீ என்ன செய்யணும்? நீ உங்க இந்த குண்டு செடியில குதிரை ஓட்டுற மாதிரி நீங்க மேல்தட்ட மக்கள், நீங்களாம் ஹோலி, நீங்க ரைச்சியஸ் இல்லைங்கிற உங்களோடு மட்டும் சவாசம் வச்சுட்டு நீங்க மட்டும் மீட்படைந்தா போதாது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தடை. நீ மற்றவங்களை மீட்க உதவி செய்யணும்னா, மற்றவங்களுக்கு கடவுளுடைய அன்பை கொண்டு செல்லணும்னாக்கா, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லணும்னா, மற்ற மக்களை கடவுளை கொண்டு வரணும்னா, நீ மட்டும் மீட்படைந்தா அதுவே நீ விண்ணகத்தில் நுழைவதற்கு தடை. அன்பானவர்களே, இன்று நம்முடைய திருச்சி போயிலும் கூட பார்க்கலாம். சில சமயத்துல நம்ம யாருக்கு ஊழி செய்யணும்? சாமியார் சிஸ்டம்லாம் ஏற்கனவே மீட்படைஞ்சவங்க ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவங்களுக்கு தான். எங்களையும் சேர்த்தாலும் சொல்றோம். நாங்க இதை கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் பார்க்கிறோம். நாங்க இந்து மக்களை போய் சந்திக்கிறோமா? இந்து மக்களை போய் இயேசு பத்தி பேசுறோமா? அப்ப நாமளும் அப்படித்தான் அந்த யூத மக்கள் மாதிரி. யாருக்கு நம்ம ஊழியம் செய்யறோம்? யாருக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த மேல்தட்ட மக்களுக்கு, அல்லது நாம யாருக்கு நாங்க பூச வைக்கிறோம், ஜெபம் செய்யறோம், வீடு மதிக்கிறோம்? ஏற்கனவே மீட்கப்பட்ட மக்களுக்கு தான். இன்னும் மீட்கப்படாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏசு யாருன்னே தெரியாத மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க பணிவிடை செய்யறோமா? எத்தனை நம்ம இந்தியாவில இத்தனை குருக்கள் இருக்கிறாங்க, இத்தனை அருள் சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கிறாங்க பாக்குறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா நம்முடைய ஏறக்குறைய ஒரு 75% நம்முடைய பணி எங்க போகுது? ஏற்கனவே மீட்கப்பட்டவங்க தான் போகுது. இன்னும் மீட்கப்படாத மக்கள், ரட்சணை மக்களுக்கு நாம இன்னும் பணி செய்ய வேண்டியது. எங்களுக்கும் நாங்க ஒரு ஆன்ம சொல்ல என்னையும் பொறுத்த சொல்றேன். இப்ப நான் இங்க இருக்கிறேன், நான் கத்தோலிக்க கிறிஸ்துவ மட்டும் பங்கு சாமி எடுங்க. நேற்று எங்களுக்கு லிஸ்ட் கேட்டாங்க, உங்களுடைய பங்குல மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு கிறிஸ்துவ பேர் இருக்கிறாங்க, மற்ற மக்களும் நான் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் நானு பொறுப்பாளி. இந்த குளத்தூர் வட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நானு பங்கு சாமியாரு. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் பங்கு சாமியார் அல்ல, நான் எல்லாருக்கும் பங்கு சாமியாரு. எல்லாருக்கும் போகணும், எல்லாரையும் சந்திக்கணும். ஆனா ஆசை இருக்குது, ஆனா நமக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலை. எனவே அது என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி நாம கிறிஸ்தவம் கூட கிறிஸ்துமஸுக்கு யார் அழைக்கிறோம்? ஒரு சில பேர் மத்தவங்க கூப்பிட்டுருப்பீங்க. ஆனா நாம யாருக்கு விருந்து கூப்பிடுறோம்? யாருக்கு நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம்? நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம கிறிஸ்தவங்க தான். மிஞ்சி பிஞ்சி போனா நம்மோடு படி புரிகிறவங்க ஆசிரியர் இருந்தாக்கா ஆசிரியர் கூப்பிடுவாங்க, அல்லது படித்தளத்துல எங்க வேலை செஞ்சா கூப்பிடுவாங்க. ஆனா மேக்சிமம் என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டுக்காரனை கூட இந்த காரை கூப்பிட மாட்டோம். இப்ப ஏசாமி என்ன சொல்றாரு? இல்ல, நீங்க புரட்சி ஏற்படுத்தணும். சாமி புரட்சி பண்ணாரு. ஏசாமி என்ன புரட்சி? உண்மையிலேயுமே ஆன்மீக புரட்சி. என்ன ஆன்மீக புரட்சி? நீ வெறும் என்னது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாத, கிணத்து தவளையா இருக்காத, வெளியே வா. திருத்தந்தை பிரான்சிஸ் பண்ணான்னு சொன்னாரு. சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் போகும்போது மீட்டிங்ல சொன்னாரு, வெளியே வாங்க, தெருக்களுக்கு போங்க, வீதிக்கு போங்க. எங்களுக்கு பணியே இல்லை ஒருமே இல்லை அப்படி சொல்லாதீங்க. நம்முடைய ஆயிரம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு பணியே இல்லை ஃபாதர், இந்த கிராமத்துல போட்டிங் பிஷப், அங்க யாரும் வரமாட்டாங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க. அங்கத்தான் உங்களுக்கு பணி அதிகம் இருக்குது, பண்றதான் சொன்னாரு. வெளியே போங்க, வீதிக்கு போங்க, போனா தான் தெரியும். அப்ப வெளியே போங்க, கடந்து போங்க, வெறும் இந்த வரையறைக்குள்ள இருக்காதீங்க, வெளியே போங்க. அந்த சட்டத்துக்குள்ள இருக்கா, கட்டத்துக்குள்ள இருக்காதீங்க, கட்டத்துக்கு வெளியே போங்க, கட்டத்துக்கு வெளியே சிந்திங்க. திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். நம்ம எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தான் திங்க் பண்றோம், வெளியே திங்க் பண்றதில்ல, ப்ராடா திங்க் பண்றதில்ல. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு காரணம் எப்பயுமே உள்ளுக்குள்ளதான். அப்புறம் குறுகிய புத்தி, பிராட் மைண்டட்னஸ் இல்லை, அப்படி தெளிவு கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு ஏசாமி? வெளியே போ. அப்ப அவர் புரட்சி உண்டாக்குனாரு. அப்ப இந்த சடங்குகள் சம்பிரதாயத்தினால நீ ஆன்மீகவாதி இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, ரெலிஜியாசிட்டி வேறங்க. ரெலிஜியாசிட்டி வெறும் மதத்தினுடைய கோட்பாடுகள், மதத்தினுடைய சட்டங்கள், சம்பிரதாயங்கள், ஆச்சாரங்களை கடைபிடிப்பது, அது மதவாதம். ஆனா ஆன்மீகவாதம் என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டி.
அது உள்ளத்தை சார்ந்தது, ஆன்மாவை சார்ந்தது, ஸ்பிரிட். ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அதை நான் பாட்டு பண்ணோம். ஆவியிலும் உண்மையிலும் இறைவனை ஆராதிக்க வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறவங்க தான் உண்மையே ஸ்பிரிச்சுவல் பீப்புள். வெறும் சட்டங்களையும் சமுதாயத்தையும் கடைபிடித்தா போதாது. அப்ப ஏசாமி நமக்கு என்ன சொல்றாரு பாக்குறோம், இந்த யூத மக்களை மாதிரி, இந்த பரிசேல மாதிரி நீங்க இருக்காதீங்க. இது ஆங்கிலத்தில் சொல்றேன். They forgot that was the surest way to lose their own soul. அப்படின்னா அவங்களுடைய தங்களுடைய ஆன்மாவை மட்டும் மீட்க முயற்சி எடுத்தாங்கன்னா மோட்சத்துக்கு போறதுக்கு அதுவே தடை. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ல பாக்குறோம், டாக்டர் என்பது போய் நோயை கண்டுபிடிச்சா டயக்னோஸ் பண்ணா போதாது, வெறுமனே தான் நோய்ப்பான்னு சொன்னா போதாது. மாறாக அந்த நோயிலிருந்து விடுதலை பெறதுக்கு அந்த டாக்டர் உதவி செய்யணும். அப்ப இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ணாங்க, நீங்களாம் பாவிகள், நீங்களாம் தப்பு செய்யறவங்க, நீங்க தீட்டுப்பட்டவங்க, எப்பவுமே கிரிட்டிசிசம் தான், குறை சொல்லிட்டு இருந்தாங்க. குறைய பண்ணாது, உங்ககிட்ட இந்த சிக்னஸ் சொன்னா போதாது, அந்த குறை எப்படி நிவர்த்தி செய்யுது, அந்த தீமையிலிருந்து எப்படி வருவது என்று சொல்லி கொடுக்கல. அதுதான் என்ன சொல்றாரு ஏசாமி, மருத்துவ நோய் அற்றவெடுக்கல, நோய் துடுக்கத்தான் தேவை. நான் நீதிமான்கள் நேர்மையாக பாவைகளை தேடி வந்தேன். அதே மாதிரிதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் நம்ம குடும்பத்தும் மோட்சம் போனா போதும், நான் மட்டும் போனா போதும். தாத்தாவோ பாட்டி பண்ணி கோயிலுக்கு போவாங்க, பாவம் செய்வாங்க. ஆனா பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ கோயிலுக்கே போக மாட்டாங்க. அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மட்டும் மோட்சம் போக முடியாது. நம்ம கிறிஸ்தவங்க போகும்போது 10 பேராக தான் மோட்சத்துக்கு போவோம், நரகத்துக்கு போனாலும் 10 பேரா தான் போவோம், எங்க போனாலும். அப்ப கிறிஸ்தவங்க நாம என்ன பண்ணோம், அந்த கம்யூனிட்டி, கம்யூனிகேஷன். அப்ப கடவுள் அப்படித்தான் இருக்க திருத்தவர்கள். அப்ப நமக்கு என்னது, கம்யூனியன் அண்ட் கம்யூனிட்டி. அப்ப இது திருச்சபை என்பது திரு அவைன்றாங்க, அது ஒட்டுமொத்த குடும்பம். அப்ப நாம என்ன பண்ணணும், ஹோல் கம்யூனிட்டினா ஞானஸ்தானப்பட்டவங்க மட்டுமல்ல, இந்த ஹோல் ஏரியா. நம்ம சொல்றேன், நான் எனக்கு பொறுத்தவரை இப்போ நம்முடைய பிஷப்புக்கு ஹோல் மறை மாவட்டம் இந்துக்கள் எல்லாம் சேர்த்தான். அப்ப எல்லாத்துக்கும் நாங்க ரெஸ்பான்சிபிள், நாங்க பொறுப்பானவங்க. அப்பதான் நம்ம பாக்குறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் நம்முடைய பணிகளை விரிவாக்கம் செய்யணும், அந்த மக்களுக்கு நிறைய நம்ம சேவை செய்யணும். மேடுதானை பற்றி நாங்கள் செய்தி பார்த்தோன்னா சில சமயங்க சாமியார் பொருந்திக்கு மேடுதானப்பட்டிலேயே குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு போய் இவ்வளவு பெரிய கோயில் கட்டணுமா, இப்படி எல்லாம் இத்தனை லட்சம் போட்டு கட்டணுமா என்று குறை சொல்றாங்க. ஆனா நான் இயேசுடைய பாய்த்தான் சொல்றேன், இயேசு என்ன காட்டினாரோ அதை நான் செய்யறேன். எனவே அந்த மக்கள் பின்தங்கிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். கடந்த ஆண்டு 5 பெந்தகோஸ்து குடும்பத்திலும் வந்தாங்க. இந்த வருஷம் 4 பேர் வேற சபைக்கு போனா வந்தாங்க. இப்போ அதை விட எனக்கு என்ன மாதிரி மகிழ்ச்சி, அந்த மக்கள் திரும்பி வந்தாங்க. கல்யாணத்தை கடந்த வருஷம் 4 கல்யாணம் ரெக்டிஃபிகேஷன் பண்ண செய்து, இந்த வருஷம் 2 ட்ரை பண்ண முடியல. அப்ப என்ன சொல்ல வரும்னா, இதுதான் புரட்சி. ஒரு பங்கு சாமியாரும் நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய புரட்சி, ஆன்மீக புரட்சி, சமய புரட்சி, இந்த மாதிரி சமத்துவ புரட்சி. எனவே இந்த கருத்துக்காக மன்றாடுவோம்.